வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸை மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் இப்போ இருக்கக்கூடிய குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் நம்மளுடைய ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கி சுத்தப்படுத்தும். பீட்ரூட் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்ற பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அல்சர் குணமாகுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது, காலை உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, நேரம் பசி எடுக்கும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படும். அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட்டை சாப்பிடணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு தேன் சேர்த்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாகும். ஸோ அல்சர் பிரச்சனை குணமடைவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். டீடாக்ஸ் செய்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய உடலை நச்சு நீக்கம் செய்து உடல் உறுப்புகளை அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக இருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் உறுப்புகள் நமக்கு சுத்தமடைய ஆரம்பிக்கும். எந்த விதமான கழிவுகளும் உடல் உறுப்புகள் இருக்காது. அதனாலேயே நமக்கு நோய்கள்லாம் வரவே வராது. ரத்த சிகப்பணுக்கள் மிக சரியான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிறதுக்கு ஹீமோகுளோபினோட லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயெல்லாம் குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B1 இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். அப்போது ரத்த ஓட்டத்தையும் அதிகரித்துக் கொள்ளலாம். நமக்கு குறைந்த ரத்த ஓட்டமெல்லாம் இருக்காது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கும் போது அதுக்கான டேஸ்ட், அந்த சுவையும் கூட ஆரம்பிக்கும், நன்றாகவே இருக்கும். பச்சையாக பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதில் எலுமிச்சை ஜூஸ் தொட்டும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பு அணுக்கள் நமக்கு அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதால ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அனிமியா, அந்த அறிகுறியான உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி, குமட்டல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. ஆரோக்கியமாக ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். தீக்காயம் சரியாகுவதற்கு முதலுதவி மாதிரி நம்ம பீட்ரூட் ஜூஸை பயன்படுத்தலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண், கொப்புளங்கள் இதெல்லாம் உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கு, காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். தீக்காயம்பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸை தடவி வந்தோம் அப்படின்னா அது காயம்பட்ட இடங்களில் கொப்புளங்கள் எதுவும் ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். அதுக்காக நம்ம பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை பார்த்துக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பீட்ரூட் ஜூஸ். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களை எதிர்த்து பீட்ரூட் ஜூஸ் போராடும். பீட்ரூட் ஜூஸில் பீட்டாலைன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால இது நாள்பட்ட அலர்ச்சி போன்றவற்றை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியையும் போக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு. ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீரில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸில் மிக அதிக அளவில் இருக்கிறதால பீட்ரூட் ஜூஸ் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை பீட்ரூட் ஜூஸ் அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பீட்ரூட் ஜூஸ் தான் பார்த்துக்கும். இதனால் பெருங்குடலை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். மலச்சிக்கல் தொடர்பான, சீரற்ற குடல் இயக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஆரோக்கியமாக நம்முடைய ஜீரண மண்டலம் இருக்கும். பீட்ரூட் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது சொல்வது போல பீட்ரூட் ஜூஸுமே நம்ம அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பீட்ரூட் அதிகமாக சாப்பிடும்போது மூச்சு குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட்டில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு சற்று சிரமம் உண்டாகும். அது சிறுநீரக கற்களை நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பீட்ரூட் ஜூஸ் நம்ம அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால நம்ம அளவோடு தான் அதை எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா வயிற்று வலி உண்டாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த பக்க விளைவுகளையும் மனதில் கொண்டு அளவோடு மட்டுமே
மட்டுமே பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.